கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கிருபையின் நேரத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தை குறித்து சற்று சிந்திப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து. எபிரேயர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 11வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறது இல்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தையும் ஆயத்தம் பண்ணினாரே. தேவன் நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு நமக்கு கற்பிக்கின்ற காரியம் சற்று தியானிப்போம். ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிற ஒரு தேவ ரகசியம், பரலோக ராஜ்யத்தை குறித்த ரகசியம். இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் சொன்னது அதுதான். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அவர்கள் கண் இருந்தும் காண மாட்டாங்க, காது இருந்தும் கேட்க மாட்டாங்க, இருதயம் இருந்தும் அவர்களால் உணர முடியாது. அப்படி ஒரு சந்ததி, கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததி, பாவமும் விபச்சாரமும் உள்ள சந்ததி. அவங்க எல்லாரும் தேவனை நம்புகிறவர்கள் தான், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களை இரண்டாக பிரிக்கிறார். தங்களை அந்நியரும் பரதேசியுமாக நினைத்து கொண்டு தங்களுடைய சுய தேசத்திற்கு நாங்கள் போகிறோம் என்று விசுவாசிக்கிற ஒரு கூட்டம், அது தம்மை பற்றி கொண்டிருக்கிற ஆவிகளின் கூட்டம். உயிர்ப்பிக்கப்பட்ட கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலை கொண்டு ஜனிப்பிக்கப்பட்ட ஆவிக்குரிய ஜீவன்கள், தேவனுடைய பிள்ளைகள். இன்னொரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மனுஷர்கள், உலகத்தாராக வாழ்கிறவங்க. உலகத்தார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாலும் அவர்கள் உலகத்தை ஆதாயப்படுத்துகிறவர்கள். எங்களுக்கு இந்த உலகம் வேண்டும், இந்த உலகத்தில் உள்ள சகல ஐஸ்வர்யங்களும் எங்களுக்கு வேண்டும், இதில் ஒன்றையும் நாங்கள் விட்டு கொடுப்பதில்லை. இந்த உலகத்தை சுதந்திரிக்கிறதற்கே நாங்கள் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம். எப்படி ஆகிலும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணியாவது இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு மேன்மையான, ஒரு மகிமையான, ஒரு அந்தஸ்து உள்ள ஒரு இடத்திற்கு நாங்கள் வர வேண்டும். அதற்காக அவருடைய வாழ்க்கை முழுவதையும் செலவு பண்ணுவார்கள். இவர்கள் பூமியை சுதந்திரிக்கிற மனுஷர்கள். கிறிஸ்துவை விசுவாசித்தும் இவர்கள் பூமியை சுதந்திரிக்கிற, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளையும் சுதந்திரிக்கிற மனுஷர்களின் கூட்டம். இவர்களும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்றுதான் சொல்வார்கள். ஆனால் அவர்கள் பூமியை சுதந்திரிக்கிறவர்கள்.
அவர்கள் பரலோகத்தை பற்றி சிந்திக்கிறவர்கள் அல்ல. நித்திய ஜீவனை குறித்து அவர்கள் சிந்திக்கிறவர்கள் அல்ல, மனம் திரும்புகிறவர்கள் அல்ல. அவர்கள் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிற ஜனமும் அல்ல. கிறிஸ்துவை நம்புவார்கள் ஒரு நிர்பந்தத்தின் நிமித்தம். கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிள்ளைகளாக பிறந்திருப்பாங்க, அல்லது ஒரு குறிப்பிட்ட சபையில் அந்த பெற்றோருக்கு பிள்ளைகளாக பிறந்திருப்பாங்க. அந்த சபையில் இருப்பார்கள், பெற்றோர்களுடைய போதனைகளை கேட்பார்கள். பெற்றோர்கள் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்ததுனால அவர்கள் மேல் விழுந்த நிர்பந்தம், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறார்கள். அவர்களும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று தான் சொல்வார்கள். ஆனால் அவருடைய நோக்கம், அவருடைய இலக்கு எப்படி இருக்கும் என்றால், உலகத்தில் உள்ளவைகளை நான் சுதந்திரிக்க வேண்டும். அவருடைய பேச்சு, நீங்க அப்படிப்பட்ட ஜனங்களோடு ஒரு 5 நிமிஷம் நீங்க பேசினால் போதும், அவங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உலகம், பணம், தொழில், வியாபாரம், பிஸ்னஸ், உலக முன்னேற்றம். நீ பிளாட் வாங்கி போட்டியா? நீ வீடு கட்டினாயா? நீ வாகனம் வாங்கினாயா? அந்த இடத்துல இவ்வளவு அதிகமான பிளாட் இருக்கு, இங்கே இப்படி அதிகமாக நீ இன்வெஸ்ட் பண்ணலாம். இதைத்தான் பேசிக்கொண்டே இருப்பார்கள். உலகத்தில் இப்படி பிள்ளைகளை படிக்க வைக்கணும், இப்படிப்பட்ட உத்தியோகத்துக்கு அனுப்பணும், இப்படி தொழில் செய்யணும். அவங்களுடைய பேச்சை நீங்க 5 நிமிஷம் அவங்க கூட பேசுனீங்கன்னா அவங்க உலகத்தின் ஆழத்துக்கே உங்களை கொண்டு போவாங்க. அவங்களுடைய பேச்சு முழுவதும் அப்படிதான் இருக்கணும். நீங்க ஜாக்கிரதையா இருக்கணுங்க. பணத்தை விரயமாக்கிடக்கூடாது. பணம் கிடைச்சுன்னா சேமிச்சு வச்சு கொஞ்சம் பிளாட் வாங்கி போடுங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வீடு கட்டுங்க. வாடகை வீட்டில் இருக்கிறீங்களே, பஸ்ல போயிட்டு வர்றீங்களே, ஒரு கார் வாங்க வேண்டாமா? ஒரு 2 வீலர் வாங்க வேண்டாமா? வாகனம் வேண்டாமா? இப்படியே அவர்கள் சிந்தனை இருக்கும். உலகம் உலகம் உலகம். ஒரு போதும் கூட இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நித்திய ராஜ்யம், நித்திய நகரம், நித்திய ஜீவன் உண்டு என்பதை குறித்து அவர்களுக்கு கொஞ்சம் கூட உணர்வே இல்லாத ஜனங்கள். அதனாலதான் ஆண்டவர் அப்படி சொல்கிறார். மத்தேயு 13வது அதிகாரம், மத்தேயு புஸ்தகம் 13வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து, சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். சொல்லிட்டு கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு அருமையான ஒரு பரலோக ராஜ்யத்தை குறித்த ரகசியம். அந்த ரகசியத்தை கேட்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது. இயேசுவை விசுவாசிப்பாங்க, ஆனா அவர் வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வித்து, அழிவில்லாத வித்து, அது உனக்குள் வரும் பொழுது 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்காக அது கனி கொடுத்து நீ பரலோகவாசியாக மாறுகிறதற்கு, நீ கிறிஸ்துவின் சாயலின் பரிபூரணத்தை அடைகிறதற்கு, நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு, இந்த உலகத்தின் உபத்திரவங்களில் இருந்து, உலகத்தின் அழிவில் இருந்து, இந்த சரீரத்தின் அழிவில் இருந்து அழியாமை நீ சுதந்திரித்து கொள்ளுகிறதற்கு ஆண்டவர் அவருடைய வார்த்தையை விதைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். அப்போ அநேகருக்கு காது கிடையாதுன்னு தானே சொல்றாரு. காரணம் என்ன என்றால், இவர்கள் உலகத்தார்கள். உலகம்தான் அவர்களுக்கு தேவன். இந்த உலகத்தை விட அவர்களுக்கு வேற ஒன்றும் கிடையாது. உலகமே கதி. சிறு பிள்ளைகளில் இருந்து, பிறந்ததில் இருந்து அந்த பிள்ளைகளுக்கு உலகத்தையே ஒரு இலக்காக வச்சிருப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஒருபோதும் நீங்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் மறுபடி ஜனிப்பிக்கப்பட வேண்டும் என்கிற காரியத்தை சொல்லவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இவங்களே ஜனிப்பிக்கப்படவில்லை. ஏன் இவங்க ஜனிப்பிக்கப்படவில்லை என்றால், அவங்க முற்பிதாக்கள் ஜனிப்பிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒரு கூடுகையில போய் உட்கார்ந்துருப்பாங்க, அவ்வளவுதான் தெரியும். அதற்கு மேல ஒன்றும் தெரியாது. பைபிள்ல இருந்து, வேத புத்தகத்துல இருந்து, பழைய ஏற்பாட்டில் உள்ள கதைகளை சொல்லுவாங்க. யோசேப்பு கதை, தானியேல் கதைன்னு கதைகளை சொல்லுவாங்க, அவ்வளவுதான்.
அதற்கு மேல் அவர்களுக்கு பரலோக பொக்கிஷம் என்றால் என்ன, பரலோக ஜீவன் என்றால் என்ன, அழிவில்லாத ஜீவனுக்குள் நாம் பிரவேசிக்க முடியுமா முடியாதா, இதை குறித்து அவர்களுக்கு எந்த விதமான ஒரு அக்கறையும் கிடையாது. அந்த கூடுகையில் இருக்கிறவர்களுக்கும் கிடையாது, அதை நடத்துகிறவர்களுக்கும் கிடையாது. இதுதான் உண்மை, சத்தியம். இந்த ஜனங்கள் பரலோகம் போய் சேர வேண்டுமே என்கிற எண்ணம் அதில் இருக்கக்கூடிய போதகர்களுக்கும் கிடையாது. இருந்தா இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கையில் அவர்கள் வாழ மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து மரணத்தை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து இந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கே தெரியாது. அவர்களுடைய நோக்கம் வேறு. ஜனங்கள் இப்படி பாரம்பரியத்தின் நிமித்தம் அவர்கள் சிக்கி கொண்டிருப்பார்கள். அதுதான் ஆண்டவர் சொல்றார். இவர் பரலோகத்தை குறித்து பேசுறாரு. நீங்க மனுஷராய் இருக்கிற நீங்கள் இந்த மனுஷ அழிவில் இருந்து விடுதலை ஆகி அழியாமை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமே. இங்க பூமியில் இந்த உழையான சேற்றில் இருந்து, பயங்கரமான குழியில் இருந்து உங்களை தூக்கி நான் கண்மலை ஆகிய அந்த பரம ராஜ்யத்திற்குள் கொண்டு போகிறதற்காகவே நான் வந்திருக்கிறேன். அதற்காகவே நான் சிலுவையில் அறையப்பட்டேன், அதற்காகவே மரித்தேன். இத்தனை காரியங்களும் அவர் செய்துவிட்டு பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் பேசுறார். இன்றைக்கும் பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? அப்படியானால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோட பேசிக்கொண்டே இருக்கிறார். பேசிக்கொள்ளும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை குறித்து இந்த விதை விதைக்கிற ஒரு திருஷ்டாந்தத்தின் மூலமாக அவர் கற்றுக் கொடுக்கிறார். உங்களுடைய சுய ராஜ்யம் எது தெரியுமோ அந்த உலகம் அல்ல. நீங்க இயேசு கிறிஸ்துவுக்குள் முன்குறிக்கப்பட்டவர்கள் உலக தோற்றத்திற்கு முன்பே. உங்களுடைய சுய ராஜ்யம் இது அல்ல. உங்களுடைய சொந்த ராஜ்யம் பரலோக ராஜ்யம். இங்கே தற்காலிகமாக வாழ்கிறதற்காக நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். இந்த வாழ்க்கையில் நீங்க பரலோகத்தின் ஜீவனையும் அங்க உள்ள பொக்கிஷங்களையும் ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதான ஒரு கிருபை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாள் விலையேற பெற்ற நாள். இங்கே நம்ம பரலோகத்தை நாம ஆதாயப்படுத்துகிறோம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் கொடுக்க வந்திருக்கிறேன். இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். அநேகருக்கு காது இல்லையே. பரலோகத்தை குறித்து பேசுறாரு, அது நமக்கு என்ன சம்பந்தம்? பூலோகத்துல ஏதாவது நன்மை உண்டா அதை சொல்லுங்க. என் பையன் 12th படிச்சுக்கிட்டு இருக்கான், நல்ல மார்க் வாங்கணும், ஜெபம் பண்ண சொல்லுங்க. அடுத்தால MBBSக்கு அட்மிஷன் கிடைக்கணும், ஜெபம் பண்ண சொல்லுங்க. இதற்கு தான் இயேசு கிறிஸ்து, இதற்கு தான் ஜெபம், இதற்கு தான் சபை கூடுதல். பரலோகத்தை குறித்த சிந்தையே கிடையாது. அழிவுள்ள சரீரத்திலிருந்து நான் தப்ப வேண்டுமே, அழிவில்லாத ஜீவனுக்குள் நான் பிரவேசிக்க வேண்டுமே, அழிவுள்ள இந்த உலகத்தில் இருந்து நான் தப்பி அழிவில்லாத உலகத்திற்குள் போக வேண்டுமே, இதற்காகவே இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரே என்கிற வாஞ்சை கொஞ்சம் கூட கிடையாது. பாருங்க, நீங்க கிறிஸ்தவ சமுதாயத்தை போய் பாருங்க, அவங்க பேசுற பேச்சை பாருங்க, அந்த குடும்பத்தின் உரையாடலை பாருங்க, அவருடைய இலக்கை பாருங்க. சிறு வயதிலிருந்தே பெற்றோர் பிள்ளைகளை கெடுக்கிறாங்க. அவர்களுக்கு நித்திய ஜீவனை குறித்து கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடமும் ஒரு பெற்றோருக்கும், பெரும்பாலான பெற்றோருக்கு கிடையவே கிடையாது. ஒரு சடங்காச்சார வாழ்க்கையில தான் வளர்த்து கொண்டு வருவாங்க, ஒரு பாரம்பரியத்தில் வளர்த்து கொண்டு வருவாங்க, இம்மைக்குரிய காரியங்களைத்தான் கற்றுக் கொடுப்பாங்க. பிள்ளைகளை பெற்று வளர்த்து பாதாளத்துக்கு அனுப்புகிறதற்கு ஒரு பெற்றோரா